Hello everyone, this is Parthiban. Welcomes you to SAP Views. இந்த வீடியோவில் எம்சிசி ஆல் இண்டியா கோட்டாக்கு கவுன்சிலிங்க்கு கட்டின அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணின கேண்டிடேட்னுடைய லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கவுன்சிலிங் தொடர்பான ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு யூஜி அண்ட் பிஜி ரெலவெண்ட்டான டவுட்ஸு, எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா யூஜி அண்ட் பிஜி ரெலவெண்ட்டான டவுட்ஸு, சென்டாக் யூஜி அண்ட் பிஜி ரெலவெண்ட்டான டவுட்ஸ் அண்ட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான கவுன்சிலிங் கைடன்ஸையும் அதே போல் டவுட்ஸையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நீட் யூஜி ஆல் இண்டியா கோட்டா அமௌண்ட் ரீஃபண்டட் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்த்துடலாம். இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணும்போது 22/12/2023 இன்றைக்கி காலையில் 8 மணிக்கு போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே தான் இருக்கிறோம். அந்த அப்டேட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எம்சிசி வெப்சைட்டுக்கு போகிறோம். எம்சிசி வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு நியூஸ் அண்டு ஈவெண்ட்ஸ் இந்த இடத்துல உங்களுக்கு நேற்று டேட்டில் நோட்டீஸ் அண்ட் லிஸ்ட் ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் டீட்டெயில்ஸ் ஃபார் யூஜி 2023 அப்படின்ற ஒரு பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த பிடிஎஃப்பில் உங்கள் பேர் இருக்குதா அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு என்னவெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நேற்று டேட்டில் 21/12/2023 டேட்டில் கைண்ட் அட்டென்ஷன் டு ஆல் த கேண்டிடேட்ஸ் ரிகார்டிங் ரீஃபண்ட் ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட் ஃபார் யூஜி கவுன்சிலிங் 2023 அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு நோட் தட் the following refunds have been sent same account. அதாவது கவுன்சிலிங் அப்போது எந்த அக்கௌண்ட்டில் எம்சிசிக்கு நீங்கள் பணம் கட்டினீங்களோ அதே அக்கௌண்ட்டுக்கும் அதே கார்டுக்கும் அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எம்சிசி திரும்பவும் கட்டியிருக்காங்க. அடுத்தது the refund will be credited to the candidate. எம்சிசி பணம் கட்டியிருக்கலாம். ஒருவேளை பேங்க்கு அந்த ப்ராசஸை முடிக்கிறதுக்கு 1 to 15 days டிபெண்டிங் அப்பான் த லெவல் ஆஃப் ஆட்டோமைசேஷன் இன் கேண்டிடேட்ஸ் பேங்க். அதாவது உங்களுடைய பேங்க்கினுடைய ப்ராசஸிங் டிஃபர் ஆகும், 1 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும். இஃப் தேர் இஸ் இன்ஆர்டினேட் டிலே இன் கிரெடிட்டிங் தி ரீஃபண்ட் கேண்டிடேட் should take up the matter with the grievance cell of his or her bank quoting the refund reference. அதாவது 15 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு அமௌண்ட் வரல அப்படின்னா உங்களுடைய பேங்க்கில் போயிட்டு நீங்கள் இதை பற்றின கொரீஸை நீங்கள் கேட்டுக்கலாம். இன்கேஸ் ஆஃப் எனி ரீஃபண்ட் ரிலேட்டட் கொரீஸ் ப்ளீஸ் காண்டாக்ட். இதில் ஏதாவது உங்களுக்கு கொரீஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபினான்ஸ் mcc@lifecarehl.com இதுக்கு நீங்கள் மெயில் பண்ணியும் கேட்டுக்கலாம். டைரக்ட் கொரீஸ் டு எம்சிசிக்கு டைரெக்டாக நீங்கள் கொரீஸை கேட்கக்கூடாது. பேமெண்ட் வில் நாட் பி என்டர்டெயின்டு. அதாவது பேமெண்ட் தொடர்பாக எம்சிசிக்கு நீங்கள் மெயில் பண்ணி கேட்கக்கூடாது. அதுக்குன்னு தனியாக finance@lifecarehl.com இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய ரெஜிஸ்டர் மெயில் ஐடி, ஓகேங்களா? எம்சிசிக்கு ஒரு ரெஜிஸ்டர் மெயில் ஐடி போட்டிருப்பீங்க இல்லையா, கொடுத்துருப்பீங்களா, அதிலிருந்து கேட்கணும். சரி, இப்போது விஷயம் என்ன அப்படின்னா இந்த பிடிஎஃப்பில் எலிஜிபிள் கேண்டிடேட் ஹூ ஹேவ் பீன் ரீஃபண்டட் யூஜி 2023 யாருக்கெல்லாம் ரீஃபண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற உங்களுடைய ரோல் நம்பர் இருக்கும், எத்தனை ரூபா, அதாவது அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிற அந்த அமௌண்ட்டு ரீஃபண்ட் அமௌண்ட் இருக்கும். ரோல் நம்பரை நீங்கள் கொடுத்து செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுடைய நீட் ரோல் நம்பர் இருந்தது இல்லைங்களா, அதை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ரீஃபண்ட் ஆச்சு, எந்த அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிருக்குது அப்படிங்கிற அந்த டிரான்சாக்ஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ரெஃபரன்ஸ் பேங்க் கோடு
இது கொடுத்துருக்காங்க, எந்த டேட்டில் ரீஃபண்ட். அப்போது இந்த டேட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா 16/12/2023 கொடுத்துருக்குது. இந்த டேட்டு வந்து எம்சிசி பேங்க்குக்கு ரீஃபண்ட் பண்ண டேட்டு. ஓகேங்களா? அப்போ அதிலிருந்து 1 to 15 சப்போஸ் உங்களுக்கு டிலே ஆகுது அப்படின்னா அதிலிருந்து ஒரு 4லேருந்து 15 நாளுக்குள்ளே நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் 95% நான் விசாரித்த வகையில் எல்லாத்துக்குமே ரீஃபண்ட் ஆகிடுச்சு. ஒரு 5% மட்டும் பேங்க்குடைய டிபெண்டிங் அப்பான் த ப்ராசஸிங் ஆஃப் பேங்க்கு அதை பொறுத்து கொஞ்சம் டிலே ஆகலாம், வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் வந்து இந்த 15 days டைம் சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த 15 daysக்குள்ளே உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் எந்த பேங்க்லேருந்து கட்டினீங்களோ அங்கே போய் கேட்டுக்கலாம். இன்னமும் ஒரு சிலர் என்ன பண்ணியிருப்பாங்க, ஆல் இண்டியா கோட்டாக்கு த்ரூ ப்ரௌசிங் சென்டர்லேருந்து பணம் கட்டியிருக்கலாம். எல்லாத்தையும் சொல்லலை, 1 or 2 ப்ரௌசிங் சென்டர்ஸ் அமௌண்ட் வந்துட்டு அவங்க மறந்துருக்கலாம். அவங்க நிறைய பேர்த்துக்கு பணம் கட்டி கொடுத்துருந்துருப்பாங்க. அதனால் யாருக்கு கட்டணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கலாம். ஓகேங்களா? அப்போது அவங்க சைடில் நீங்கள் அமௌண்ட் கட்ட சொன்ன அந்த எக்ஸுங்கிற பர்சன்கிட்டேருந்து அமௌண்ட் வரக்கு டிலே ஆகுது அப்படின்னா அந்த பர்சன்கிட்ட நீங்கள் இந்த பிடிஎஃப் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த டேட்டில் அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிருக்குது, கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? இல்லைன்னா உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்களுடைய பேங்க் சர்வர் பணம் கட்டும்போது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் வந்து பேமெண்ட் ஃபெயிலியர்னு வந்துச்சு, இல்லைன்னா என்னோடய அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் வந்து டெபிட் ஆகலை, பேங்க் இஷ்யூஸ், சர்வர் இஷ்யூஸ் இருந்துச்சு, அதனால் ஒரு அன்னோன் பர்சன்கிட்டேருந்து நான் பணம் கட்டினேன், XRY கிட்டேருந்து பணம் கட்டினேன் அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் இப்போவே போய் சொல்லி வச்சிடலாம். அமௌண்ட் வந்திருக்குது, வந்ததுன்னா எனக்கு இம்மிடியேட்டாக எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படிங்கிறத. இப்போது இந்த ரோல் நம்பர் உங்களுதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை ரூபா பணம் கட்டினீங்க அப்படிங்கிறது தெரியும். அந்த அமௌண்ட்டை பார்த்துருங்க, டிரான்சாக்ஷன் ஐடி பார்த்துக்குங்க, பிரான்ச்சை பார்த்துக்குங்க, எந்த டேட்டில் பணம் கட்டினாங்க அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் அந்த ப்ரௌசிங் சென்டர்லேயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள்லேயோ போயிட்டு சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அவங்கள கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க சொல்லுங்கள். அமௌண்ட் வந்ததுன்னா இம்மிடியேட்டாக எனக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஏன்னா ஒரு 5% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அமௌண்ட் வரல. அவங்க கேட்குற கொஸ்டின் என்ன, சார் எல்லாருக்கும் வந்துடுச்சு, எனக்கு மட்டும் இன்னும் வரல, நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அந்த கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காகத்தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி பிடிஎஃப் கொடுத்துருக்குறாங்க. இந்த பிடிஎஃப்பில் உங்கள் பேர் இருக்குதா, எந்த டேட்டில் எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்திருக்குது, எத்தனை ரூபா பணம் அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற எல்லா தகவலும் 1724 பேஜ் 1724 பேஜஸ் இருக்கிற பிடிஎஃப் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பணம் கட்டின அந்த பர்டிகுலர் பர்சன்கிட்ட இப்போவே போய் சொல்லி வச்சுட்டு பணம் வந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு அமௌண்ட் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இல்லைன்னா மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய ரெஜிஸ்டர் மெயில் ஐடியிலிருந்து அவங்க கொடுத்துருக்குற அந்த ஃபினான்ஸ் கொரி அப்படின்ற மெயிலுக்கு, அதாவது financemcc@lifecarehll.com இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய எம்சிசிக்கு ரெஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடியிலிருந்து மெயில் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ 2023 அட்மிஷனில் பணம் கட்டின எம்சிசி ஆல் இண்டியா கோட்டானுடைய என்டையர் ப்ராசஸ் ஓவர். சரிங்களா? அதே போல் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கிலிருந்து அமௌண்ட் ரீஃபண்ட் ஆயிடுச்சு. ரெண்டையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்தது 2024க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கான அப்ளிகேஷன் எப்போது, மற்ற டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாராவது எம்சிசி ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you. Have a nice day.